வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் பார்க்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, ஜிபேட் 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குது. அதுதான் நம்ம அப்டேட்டில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வில் ரிமைன் ஆக்டிவ் டில் ஏப்ரல் 2021-2025. அதாவது இந்த மந்த் 21 வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் willing to appear for the entrance examination scheduled to be conducted on May 25th, 2025. மே 2025, அதாவது மே 25 இந்த அகாடமிக் இயரில் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷனில் அப்பியர் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்கள்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் அவர்களுடைய ஒரு அஃபிஷியல் அப்டேட். ஓகே, ஸோ ஜிபேட் ரிஜிஸ்ட்ரேஷன் 2025 என்பிஎம்எஸ் நடத்துகிறாங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏஐசிடிஇ அண்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த எக்ஸாமினேஷன் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து என்பிஎம்எஸ் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் willing to get admission to the MPharm program in the participating institutes who accept the graduate pharmacy aptitude test have to fill the application form in online mode at natboard.natboard.edu.in. ஸோ இது வெப்சைட் அட்ரஸ் நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ். இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் நடத்திருக்கக்கூடிய அந்த பாடி. ஸோ வெப்சைட் வந்து natboard.edu.in. However, for the ease of students provided below is the direct link to fill GPAT application form 2025. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம GPAT 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்குன்னு அவைலபிளாக இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் who are willing to fill GPAT application form 2025 are suggested to check the eligibility criteria before filling the application form to avoid any rejection of candidature during the event time. Any Indian citizen who holds the BPharm degree from a recognized board of education can apply for GPAT exam 2025. Note that there is no age limit for appear for GPAT exam. GPAT எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு பிஃபார்மசி கிராஜுவேட் டிகிரி இருந்தால் போதும். ஏஜ் லிமிட் வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. மேக்ஸிமம் எந்த ஏஜ்னாலும் எக்ஸாம் எழுதலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வில் ரிமைன் ஆக்டிவ் டில் ஏப்ரல் 21. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் 21 வரைக்கும் இந்த லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஜிபேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய டேரக்ட் லிங்க்கு. இந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஹவு டு ஃபில் த ஜிபேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு அப்கமிங் செஷனில் ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.